அன்பார்ந்த நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சில முக்கியமான செய்திகளோடு தற்போது சந்திக்கின்றோம். கிழக்கில் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்களை பார்ப்போம். இந்த செய்தி மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதால சில போது ஒளி தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது என்பதை நான் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. இந்த வேளை ஊடகங்களில் பொதுவாக ஒரு செய்தி பரவி வருகிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேல் கூறி வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்தி எந்தளவு தூரம் உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று வந்த பிறகுதான் இப்படி ஈரான் மீதான பதட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நேரத்திலே இஸ்ரேல் இவ்வாறு அமெரிக்காவுக்கு ஆலோசனை வழங்குகிறது என்ற ஒரு செய்தி வெறுமனே ஒரு நாடகமாக இருப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. இன்னொரு மாதிரி குறிப்பிட போனால், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு ஆலோசனை வழங்குகிறது, ஆகவே அமெரிக்கா இன்னும் ஆலோசித்து வருகிறது என்று கூறி ஈரான் தனது தயார் நிலையிலிருந்து சற்று விலகி இருக்கலாம். ஆகவே ஒரு மந்தகதியில் ஒரு பலவீனமான ஒரு ஏற்பாடுகளோடு ஈரான் இராணுவம் இருக்கும் போது ஈரானுக்குள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் புகுந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தில் ஈடுபடலாம் என்பதுதான் இதன் மூலம் புரிகிறது. அதாவது சைக்காலஜிக்கல் ரீதியாக ஈரானை சற்று தளர்வான நிலையில் அவர்களை வைத்துக் கொள்வது, அதுதான் இந்த வார்த்தை. இப்போ சற்று நேரத்துக்கு முன்னர் நான் சில செய்திகளை பார்த்தேன். அதாவது தற்போது இஸ்ரேலுக்கு பெருந்தொகை ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்களை இறக்கி வருகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டாட் என்கிற ஒரு ஏவுகணை எதிர்ப்பு வான் எதிர்ப்பு சாதனங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்தது. அவற்றை இயக்குவதற்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்களை இஸ்ரேலுக்குள் நியமித்திருந்தது. இது பற்றாக்குறைக்கு இன்று கூட அதிகமான வான் எதிர்ப்பு சாதனங்கள் தற்போது இஸ்ரேலுக்குள் வந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அவற்றை இயக்குவதற்காக அமெரிக்க படைகள் அதிகமானது இஸ்ரேலில் கால் பதித்துள்ளதும் இப்போது உள்ள ஒரு முக்கியமான செய்தி. இவ்வாறு இருக்கும்போது மசூத் பெசக்ஷியன், ஈரானுடைய ஜனாதிபதி, குறிப்பிடுகிறார், அமைதியான போராட்டம் மக்களின் உரிமைகளை காக்கும். ஆனால் பள்ளிவாசல்களையும் குர்ஆனையும் எரிப்பது என்பது அமைதியான போராட்டம் அல்ல. இது அமெரிக்காவுடைய வாஷிங்டனின் திட்டம், அதாவது அமெரிக்காவுடைய திட்டம். எந்த ஒரு முஸ்லிம்களும் பள்ளிவாசல்களை எரிக்க மாட்டார்கள். இதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பது இந்த செயற்பாடுகள் மூலம் எங்களுக்கும் உலகத்துக்கும் நன்கு தெரிகிறது என்று மசூத் பெசக்ஷியன் குறிப்பிட்டதாக இந்த செய்தி, தற்போதைய செய்தி ஒன்று வெளிவருகிறது. இதற்கு மத்தியில் இன்னொரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா தான் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. அது இல்லாமல் வேறு செய்தி ஊடகங்களும் இதனை பற்றி பேசியுள்ளது. அதாவது சீன ஜனாதிபதி சொல்கிறார், நெத்தன்யாகுவை கைது செய்யாவிட்டால் நாங்கள் 2027ஆம் ஆண்டுக்குள் இந்த உலகளாவிய சர்வதேச அமைப்புகளிலிருந்து நாங்கள் விலகுவோம். அதாவது UN, ஐக்கிய நாட்டு சபையிலிருந்து நாங்கள் விலகுவோம். அது மாத்திரமில்லாமல் ICC, சர்வதேச நீதிமன்ற ஒப்பந்தத்திலிருந்து விலகுவோம் என்று சீனா ஜனாதிபதி அதிரடியாக அறிவித்த செய்தி இன்று ஒரு வைரலான செய்தியாக காணப்படுகிறது. அதாவது சீன ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார், இந்த நெத்தன்யாகு மிகப்பெரிய குற்றவாளி, உலகின் அமைதியை சீர்குலைத்தவர். ஆகவே சர்வதேச நீதிமன்றத்துக்கு யாவரும் கையொப்பம் இட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த சர்வதேச நீதிமன்ற குற்றவியல் விசாரணைக்கு நெத்தன்யாகு அனுப்பப்பட வேண்டும், கைது செய்யப்பட்டு அனுப்பப்பட வேண்டும். ஆகவே இது தற்போது உலகத்தில் நடைபெறுவதில்லை. ஆகவே இது ஒரு போலியான ஒரு விஷயமாகவே உள்ளது. இங்கு இந்த உலகத்தில் ஐக்கிய நாடுகள் சபையும் போலியாகத்தான் இருக்கின்றது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICCயும் ஒரு உலகில் போலியான நிறுவனமாகவே காணப்படுகிறது. ஆகவே இவற்றில் இருந்து எந்த பிரயோசனமும் கிடையாது என்று சீன ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். அடுத்த ஒரு செய்தியாக கொமைனி, அதாவது ஈரானுடைய உச்ச ஆன்மீக தலைவர் கொமைனி அவர்கள் வெளியிட்ட செய்தி ஒன்று, அமெரிக்கா
இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானை நிலைகுலை செய்த சதி செய்தவர்களுக்கு ஈரானில் மன்னிப்பே கிடையாது, அவர்களுக்கு உச்ச தண்டனை தூக்கு தண்டனை வழங்கப்படும் என்று அவர் இன்று திடமாக அறிவித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், இந்த 2 நாட்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன செய்தார் என்று சொன்னால், பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு, ஈரான்கிட்ட சொல்லுங்க, ஈரானில் நடந்த இந்த மக்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் விடயத்தில் ஒரு மிதமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்கா தூது அனுப்புகிறது, அதாவது ஆலோசனை வழங்குகிறது. ஆனால் இந்த கொமேனி சொல்லிவிட்டார், வாயை பொத்திக்கிட்டு இருங்கடா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லிட்டார். உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதாவது நீங்கள் தான் முழு விஷயத்துக்கும் காரணம். இப்போது இவர் இந்த உங்களோடு சேர்ந்து செயற்பட்டவர்களுக்கு நாங்கள் மிதமாக நடப்பதா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு தீர்க்கமான பதிலை வழங்கியிருக்கின்றார். அதாவது உங்களுடன், அதாவது அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடன் சேர்ந்து சதி செய்தவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது, தூக்கு உறுதி என்பதுதான் இன்று ஈரான் உச்சத்தலைவருடைய வார்த்தையாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து இப்போது இன்னொரு செய்தி வருகிறது. அதாவது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைக்கு உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா எந்த நாடுகளுக்கும் வழங்காத, இப்போது சவுதிக்கு வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது, ஆனால் இன்னும் வழங்கவில்லை. அப்படி வழங்காத F-35 விமானம் இஸ்ரேலுக்கு மாத்திரம்தான் வழங்கியுள்ளது. உலகத்தில் உச்ச தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு விமானம் இது. இந்த வகையிலே இந்த விமானம் கிட்டத்தட்ட ஒரு 45 விமானங்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு, அதாவது இஸ்ரேலுடைய வான்படைக்கு அமெரிக்கா வழங்கியிருந்தது. இப்போது இந்த F-35I என்கிற கொஞ்சம் நவீனப்படுத்தப்பட்ட அப்டேட் செய்யப்பட்ட விமானம் 3 தற்போது இஸ்ரேலில் தரை இறங்கி உள்ளதாக செய்திகள் வருகிறது. இந்த வகையில் இப்போது F-35 என்கிற விமானங்கள் 45லிருந்து 48ஆக இஸ்ரேலுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விமானம் 166வது மற்றும் 140வது கோல்டன் ஈக்குவல் என்று சொல்லப்படக்கூடிய படை முகாமுக்கு சேர்க்கப்பட்டுள்ளதாக இவை தெரிவிக்கப்படுகிறது. இது தற்போது இந்த விமானம் நெவாடிம் என்கிற விமானப்படை தளத்தில் தான் தரையிறக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் வெளிவருகிறது. அடுத்தது, தற்போது நான் பேசிக்கொண்டிருக்கும் போது வந்த செய்தி, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவின் அவசர மற்றும் முக்கிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் தற்போது இஸ்ரேலில் நடந்து முடிந்துள்ளது. இந்த தகவலை சேனல் 13 செய்தி இப்போது வெளியிட்டுள்ளது. நெத்தனியாகுவை நெருங்கிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் இந்த அவசர ஆலோசனை ஒன்று கூடல் இடம்பெற்றதாக சேனல் 13 செய்தி வெளியிட்டுள்ளதாக. சேனல் 13 என்பது இஸ்ரேலில் உள்ள பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனம். இது செய்தியை வெளியிட்டுள்ளதாக இந்த செய்தி தற்போது எமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அடுத்தது சகோதரர்களே, ஈராக்குடைய சில படைத்தளங்களில் இருந்து அமெரிக்கா படை தற்போது முழுமையாக வெளியேறியுள்ளது. இது சம்பந்தமாக சில செய்திகள் வருகிறது, ஈராக்கிய செய்திகள். அதாவது துணிச்சலான பேச்சுவார்த்தையாளர்கள் மற்றும் ஈராக் அரசாங்கத்தின் முயற்சியின் காரணமாக இந்த நம்பகமற்ற அமெரிக்கா படையை நாங்கள் ஈராக்கை விட்டு விரட்டிவிட்டோம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த செய்தியில் மறுபக்கம் உள்ளது. வேறொரு அரபிய செய்தி ஒன்றில் இன்று எனக்கு வாசிக்க கிடைத்தது. இதெல்லாம் திட்டமிட்ட வெளியேறல், அதாவது இப்போது ஈரானோடு முட்டி மோதுவதற்கு அமெரிக்கா தயாரான நிலையில் உள்ளது. இந்த நேரத்தில் ஈராக்கில் இந்த படைத்தளங்களில் அமெரிக்க படைகள் இருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், வடக்கு பகுதியிலிருந்தும் மற்றும் பக்தாத் விமான நிலையங்களில் இருந்தும் தற்போது அவர்கள் வெளியேறி வருவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. அதாவது இந்த அரபிய ஊடகம் குறிப்பிடும் போது இது அமெரிக்காவுடைய ஒரு தந்திரோபாய நடவடிக்கை. அதாவது உங்களுக்கு தெரியும், சென்ற காலங்களில் காசிம் சுலைமானியை ஈராக்கில் கொலை செய்யப்பட்ட போது ஈரான் சில ஈராக்குடைய விமானத்தளங்கள், அதாவது அமெரிக்காவுடைய விமானத்தளங்களை சுக்குநூறாக்கியது. ஆகவே தற்போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது இந்த விமானத்தளங்கள், அதாவது இந்த அமெரிக்காவுடைய விமானத்தளங்கள் எல்லாம் சிதறடிக்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். ஆகவே முன்கூட்டிய பாதுகாப்புக்காகத்தான் இவர்கள் ஒரு பிளான் பண்ணி வெளியேறுகிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம் என்று இந்த அரபிய ஊடகங்கள் ஒரு சம்பாஷணை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் இந்த அனைத்து சம்பவங்களையும் பார்க்கும்போது மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை தான் தற்போது உருவாகிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தி வருகிறது. இன்று ஈரான் ரஷ்யாவுடைய அனுமதி பெற்று
கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஒரு ஏவுகணையை பரிசோதித்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த ஏவுகணை ஈரானிலிருந்து வடக்கு ரஷ்யா சைபீரியா பகுதியை நோக்கி, அதாவது ஆர்டிக் சமுத்திரத்தை அண்டிய சைபீரியா பகுதியை நோக்கி ஏவி பரிசோதிக்கப்பட்டதாக இந்த தகவல் குறிப்பிடுகிறது. அடுத்தது இந்தியாவுடைய ராகுல் காங்கிரஸ் என்கிற வலைத்தளம் செய்தி ஒன்றை குறிப்பிடுகிறது. அது அநேகமான செய்திகளை, நம்பகரமான செய்திகளை வெளியிடும் ஒரு வலைத்தளம். இந்த வகையிலே சவுதி அரேபியா வழியாக அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு பதிலடியாக இப்பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் இஸ்ரேலின் அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் அழித்து விடுவோம் என்று எச்சரிக்கையை ஈரான் சவுதி அரேபியா ஊடாக அனுப்பியுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அடுத்தது இறுதியான ஒரு செய்தியாக குறிப்பிடுகிறேன். அணுசக்தி மூலம் இயங்கும் நிமிட்ஸ் வகுப்பு சூப்பர் கொரியரான, அதாவது கொரியர்ன்ற ஒரு பொருட்களை தூக்கி கொண்டு போகும், அதாவது இராணுவ தளபாடங்களை தூக்கி கொண்டு போகும் யுஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற ஒரு பெரும் கப்பல் தற்போது அரேபியாவின் பாரசீக வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியை அடைந்து விட்டதாக தற்போது செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியில் காட்டப்படுகிறது, அந்த கப்பல் துறைமுகத்துக்கு வந்திருக்கின்றது. அதற்கு மேலாக அநேக ஹெலிகாப்டர்கள் மேலே பறந்து திரிவதையும் இந்த காட்சியில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி சகோதரர்களே, மீண்டும் அடுத்த முக்கிய சூடான தகவலோடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.